பொறுப்பிலே பிறந்து தென்னல் புகழிலே கிடந்து, பொறுப்பிலே பிறந்து தென்னல் புகழிலே கிடந்து, சங்கத்து இருப்பிலே இருந்து, சங்கத்து இருப்பிலே இருந்து, சங்கத்து இருப்பிலே இருந்து, வையாற்றிலே தவழ்ந்த பேதை, பொறுப்பிலே கிடந்து தென்னல் புகழிலே கிடந்து, சங்கத்து இருப்பிலே இருந்து, வையாற்றிலே தவழ்ந்த பேதை, தவழ்ந்த பேதை, ஆற்றிலே வையாற்றிலே தவழ்ந்த நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோரேன, மறுப்பிலே பயின்ற பாவை, நினைவிலே நடந்தோரேன கற்றோர் நினைவிலே நடந்தோரேன, மறுப்பிலே பயின்ற பாவை, மருங்கிலே வளர்கின்றாளே, மறுப்பிலே பயின்ற பாவை, மருங்கிலே வளர்கின்றாளே. அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய பழக்கம், இசையோடு தொடங்குதல். எமக்கு தொழில் கவிதை என்று சொன்னாமே பாரதி, அதுபோல எமக்கு தொழில் இசை. இங்கே நான் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. இவருடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதிலே ரொம்ப தீவிரமாக, ரொம்ப ஒரு கம்பீரமான குரலிலே வித்தியாசமாக அந்த தேவாரத்தை பாடக்கூடிய ஆற்றல் மிக்க அந்த சகோதரர் நலசிவம் அவர்கள். அடுத்து நானும் நிறைய நான் பாட ஆரம்பித்தேன், நிறுத்த மாட்டேன். நம்ம தம்பி சேவை அவர் பேச ஆரம்பித்தா நிறுத்த மாட்டார். இது நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரும் பிரச்சனை, பேச்சாளர்களுக்கும் பாடல்களுக்கும் உள்ள பிரச்சனை தான் இது. இந்த நிலையில் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து 2 பேர் மேடையில் இருக்கிறார்கள். அது இளைய செல்வர் என்ற பெயரை ஒரு பெரிய மேடையில் வழங்கப்பட்டதாக நினைக்கிறேன். ஐயா அருட்செல்வரின் தவப்புலவர்களை இனிமேல் இளைய அருட்செல்வர் என்று அழைக்க வேண்டும் என்று ஒரு 92 வயது ஒரு பெரிய ஐயன் தான் சொன்னார். சென்னையில் அந்த காந்தி வரலாறு அதை சொல்லி வேண்டிக் கொண்டார். அதை நான் நினைவுறுத்தி பார்க்கிறேன். ஒருவர் தமிழுக்கு கொடை கொடுத்து கொண்டிருக்கிறார், இன்னொருவர் தமிழருக்கு கொடை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் தலைவர், அவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு நமக்கு விழா நாயகராக இருக்கிறார்கள். அப்போது எங்கள் அருமை தம்பி சேர்ந்து அவர்கள் கோரிக்கை வச்சுனார். நான் நினைக்கிறேன், பொள்ளாச்சி மக்கள் எல்லாரையும் கேட்கிறேன், அவருடைய 100ஆண்டு விழாவிலையும் எங்களை கூப்பிடணும். அதையும் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் வேறு பேசுவோம், இங்கே பேச மாட்டோம், வேறு பேசுவோம் என்று சொல்லி இந்த தமிழிசை அது பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன்னா எவ்வளவுதான் நீங்கள் தமிழிசைன்னு என்ன சொன்னாலும் திருப்பி வந்து என்ன தலைப்பு கொடுக்குறாங்கன்னா, தமிழிசை எப்பொழுதும் கர்நாடக இசையாகும். இது வந்து விடவே மாட்டேங்கிறாங்க. அது
எல்லா இசையும் தமிழ் இசையாகத்தான் இருக்கிறது. அது தமிழ் இசைதான் என்பதுதான் நான் எடுத்துக்கொண்டிருக்கிற, நான் சொல்ல விரும்புகிற ஒரு பொருள். என்னவென்று சொன்னால், அவர் ஒரு அருமையான ஒரு பாடலை நினைவுபடுத்தி காமிச்சார். இந்த ஆளுமைக்கு இருந்த அவர்களை மருங்கில் அங்கிருந்து தொடங்கி பாரதிதாசன் அவருடைய பாசனையில் எழுதுறவங்க எல்லாரும் வரைக்கும் இயற்கையிலிருந்து இசை கடந்ததையும் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். இதற்கு இணையாக பாரதிதாசன் ஒருவர் சோலை ஆடல் அரங்கு என்ற ஒரு பாடல், விட்டு விட்டு புழலோகம் விட்டு வைத்து குயில் பாடல் என்ற ஒரு அற்புதமான ஒரு பாடல், வட்டார சோலையிலே மாமையர்கள் ஆடம் ஒரு பாடல். இந்த தொடர்ச்சி ஏறத்தாழ 3000 ஆண்டுகள் அப்படியே இருக்குது. நம்ம கிடைச்சிருக்கிறது 2500 ஆண்டுகளுக்கு தான் கிடைத்திருக்கிறது. இங்கே சில அடிப்படையான செய்திகளை சொல்லி மணிமேகலையில் கூட அது மாதிரி அதுக்கு தொடர்ச்சி, அதாவது 2000 ஆண்டு தொடர்ச்சி தான் என்னுடைய ஆய்வாக நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்போது கொம்பர் தும்பி குடலிசை காட்ட பொங்கர் வண்டிகள் நம்பியாடு செய்ய வரிக்குயில் பாட மாமையில் ஆடும் மனிதர்கள். இதுபோல் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றாண்டில் கூட இடைவெளி இல்லாமல் இந்த இயற்கையோடைய இந்த இசை, இயற்கையிலேயே ஒரு ஆடல் அரங்கு, ஒரு இசை அரங்கு நிகழ்வுகளில் எல்லா புலவர்களும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய இந்த இதில் நான் எல்லா இடத்திலும் சொல்லுவது உண்டு, நாங்கள் மகாகவியை பார்க்க பாக்கியம் இல்லை எங்களுக்கு. ஆனால் ஒரு வாழ்கின்ற மாகவியை பார்க்கின்ற, அவரோடு பழகுகின்ற, அவரோடு இருக்கின்ற, அவரோடு உரையாடுகின்ற ஒரு பெரும்பேறு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதுபோல் நான் ராமலிங்கர் பணிமன்ற மேடைகளில் அப்போ அர்ச்சனர் ஐயா இருக்கிற போது சொல்கிறேன், எங்களுக்கு காந்தியோடு பழக வாய்ப்பு இல்லாததை அவர் தீர்த்து வைத்தார். அதை நெருங்கி பழகிறவங்களுக்கு அது நல்லாகவே புரியும். அந்த வகையில் அந்த ஒரு பெரிய விழாவில் நான் ஐயா அவர்களை பற்றி இங்கே சொல்கிறது, இங்கே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் இங்கேயே நானே எங்கே இருந்தால் நான் இங்கே சொல்லக்கூடாது. உங்களுக்கு எல்லாருக்குமே அவருடைய ஆளுமை ஆற்றல் என்னவென்று தெரியும். இதில் என்னுடைய தலைப்புக்கு கொஞ்சம் வந்துட்டு ஒரு பெரிய வரலாறு மட்டும் சொல்கிறேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருடைய இசை நிகழ்வு இருக்கிறதுனால ஒரு அற்புதமான பாடல்களை நாம் பதிவு கொண்டு ரொம்ப சிரமப்பட்டோம். இந்த கர்நாடக இசை, ஏன்னா இது ஒரு நல்ல அறிவார்ந்த அறிஞர் குடாத்தில் தான் இதை சொல்ல வேண்டும். ஒரு அற்புதமான சந்தேகம் எல்லாருக்கும் என்னன்னா, ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா சரிகமப்பதனின்னு ஆரம்பிக்கிறோம், இதுதான் சிக்கல். ஆனால் சரிகமப்பதனின்னு பாடுறதுனால தான் அது தமிழ் இசை இல்லை என்று சொல்லி அதுதான் பெரிய விவாதமாக இருக்குது. ஆனால் சரிகமப்பதனி என்பது தான் தமிழ் இசை. நம்ம இசை பயிற்சியில் இந்த சா போடுறாங்க இல்லையா, வட ஒலிப்புக்காக உள்ள சா போடுறாங்க. அதை நீங்கள் இந்த சா போட்டுட்டீங்கன்னா வேறு முடிஞ்சு போச்சு. சா இல்லையா? ஏன்னா சா என்பது ஒரு எழுத்துக்கு சா என்ற ஒலியும் உண்டு, சா என்ற ஒலியும் உண்டு, ஜா என்ற ஒலியும் உண்டு. சேரிடம் அறிந்து சேர், பச்சை, பசை, மஞ்சள், இது இந்திய மொழிகளுக்கு வேறு எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு. கா, சா, டா, தா, பா. இதுக்கு வேற எல்லா மொழிக்கும் தனியாக 4 எழுத்துவடிக்கு வெவ்வேறு எழுத்து வடிவம் இருக்கிறது. நமக்கு இல்லை ஒரே எழுத்து வடிவம், ஆனால் அது எங்கே வருதோ அங்கெல்லாம் அது பழகும். அதனால தான் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று சொன்னாங்க. இதை யாருமே சொல்லிக் கொடுக்கறது இல்லை. எங்கே நீங்கள் சான்னு சொல்லணும், எங்கே சான்னு சொல்லணும். இதை நான் சொல்லவில்லை. பஞ்சமரம், அந்த பஞ்சமரம் காணாமல் போன நூலை தமிழகத்திற்கு எடுத்து கொடுத்தது. ஏன்னா சிறப்பதிகார உரையாசிரியர்களுக்கு மூலமாக விளங்கிய நூல் என்று அடியார் சொல்றார். பஞ்சமரப்பு நூலை நான் இசை தமிழுக்கு அடிப்படையாக கொண்டேன் என்று சொன்னேன். அது காணாமல் போன ஒரு நூலை மீட்டு கொடுத்தது கொங்கு நாடு. அதை நூல் வடிவம் பெற செய்தது முதலிலே பா. சுந்தரேசனார் அவர்களை கொண்டு உரையை செய்து அதை வெளியிட்டவர் பொள்ளாச்சி அரசர் ஐயா அவர்கள். அதற்கு பிறகு அந்த உரையை பற்றி நிறைய விமர்சனம், அது சரியில்லை இது சரியில்லைன்னு போய் அவர்கிட்ட நிறைய பேர் சொல்லும்பொழுது மீண்டும் தேடினார் ஒரு அறிஞர். அப்பொழுது கிடைத்தவர் என்னுடைய இசை தமிழாளர் நீப்பாத்தா சுந்தரமையா அவர்கள். ஏறத்தாழ 70 ஆண்டுகள் தமிழ் இசைக்காக ஆய்வு செய்தார். அவர் 90 வயது வரைக்கும் இருந்தார். அவர் அதற்கு பஞ்சமரப்பு விருத்தி உரை என்று மீண்டும் எழுதி அதையும் வெளியிட்டது ராமலிங்கர் பணிமன்ற அரசர் வருகிறார்கள். அதற்கு பிறகு அது எங்கேயுமே கிடைக்கல அப்படி என்ற ஒரு பிரச்சனை இருக்கும்போது
2 ஆண்டுகளுக்கு முன்னர் ஐயா அவர்களிலிருந்து அறிஞர்கள் முதல்வர் அதை காந்தி வரலாறு விழாவில் சென்னையில் மீண்டும் ஒரு பதிவு போட்டு வெளியிட்டாங்க. இன்னும் அதுக்கு ஒரு சின்ன உரை ஒன்று, இன்றைக்கு ஏன் அதனுடைய தேவையில்லை என்னுடைய உரையும் இசைத்தமிழ் தமிழுக்கான உறவுகள் பற்றிய பெரிய ஒரு உரையை சிற்பேரியா அவர்களுக்கு எழுதி அது இப்பொழுது புதிய பதிப்பாக அற்புதமான ஒரு பதிப்பாக வந்திருக்கிறது. இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், அங்கிருந்து நான் இப்போ உங்களுக்கு ஆதாரம் வருகிறேன். பஞ்சமரபில் இருக்கிற இந்த செய்தி, இந்த ஒரு நூற்பா சரிகமபரணி என்ற எழுத்தால் தானும் பரிபரந்த கண்ணினாய் வைத்து தெரிவறிய ஏழிசையும் தோன்றும் இவற்றுள்ளே பண்டிரத்தும் சூழ் முதலாம் சுத்தத்துளை. நம்முடைய இசையியல் பரப்புக்கு ஆதாரமாக அவர்கள் கொண்டிருப்பது குழலை. குழல் புல்லாங்குழலை வைத்து தான் இசை இலக்கணத்தையே முதல்ல படிக்கிறார்கள். அதனால தான் ஆரம்பிக்கின்ற அவர்களுடைய மொழியில் அந்த குழல் ஆரம்பிக்கிறது. முதலில் குழலை கொண்டுதான் எல்லாருமே செய்கிறாங்க. அதனால தான் இதில் சூழ் முதலாம் சுத்த துளை என்ற அந்த பாடல் முடிகின்றது. அதற்கு பிறகு யாழ் வருகிறது. இதில் நான் முக்கியமாக இன்னொன்று சொல்ல வேண்டிய விஷயம், இந்த சரிகம பதனி என்பது தமிழிசை தான். இதைத்தான் கர்நாடக இசை பயிற்சிக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பதற்கு ஆதாரமாக விளங்குவது இந்த பஞ்சமரபு. இதை விரித்தால் ரொம்ப பேரும். அப்புறம் அடுத்தது தமிழிசையை சொல்லும் பொழுது இதற்கு இன்னொரு ஆதாரம் நான் சொல்ல வருகிறேன். பிங்கள நிகழ்ச்சி சொல்லும் குரலே துத்தம் கைகளை உழையை ஏழரை தாரம் எல்லிவை ஏழும் யாழின் இசை கேடு நரம்பே. அது பேரு. அந்த குரல் துத்தம் கைகளை உழையை தாரம் என்ற பெயருக்கான ஒலிப்பு சரிகம பதனி என்ற 7 ஒலிப்புகள். ஏன்னா குரல் துத்தம் கைகளிலே பாட முடியாது. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா சாவு சட்டம் ரீ ரிஷபம் காந்தாரம் மாமத்தியமம் என்று கர்நாடக இசையில் படிக்கிறார்கள். இங்கே இதற்கு அடுத்து இதையே சேந்தனார் விவாகரத்தில் குரலை துக்கம் கைகளை ஒழியை அதை சொல்லிட்டு அதற்கு அடுத்த நூற்பா சவ்வும் ரிவும் கவ்வும் மவ்வும் பவ்வும் கவ்வும் நிவ்வும் எல்லிவை ஏழும் அவற்றின் எழுத்தே ஆகும். இதெல்லாம் நேரில் எழுதப்பட்டிருந்த 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு கூட தான் நிகழ்வுகள் காலம் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த 7 இசை என்பதை வைத்துக் கொண்டுதான் பல மாயங்களை தோற்றுவித்தான் தமிழன் சொல்லும். அதுக்கு நமக்கு ஆதாரமாக இருக்கிறது நம்முடைய முக்கியமான சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் இல்லைன்னா நாங்கள் இன்னைக்கு இதெல்லாம் உட்காந்து பேச முடியாது. தமிழ் இசையை பற்றியெல்லாம் பேசவே முடியாது. அவங்க சொல்கிறது கேட்டு வேண்டியதான். அடுத்தது முதல்ல நான் சொல்றதுதான் எனக்கு 75 வயதாக இருக்கிறது. நாங்கள் 60 வருஷத்துக்கு மேலே என்னுடைய இசை பயணம் முடிச்சுட்டேன். அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். நான் காதலை கேட்டதெல்லாம் சொல்கிறேன். தமிழ் இசை ஆலாபனைகள் அப்படின்னா தமிழ் இசைக்கு கிடையாது. பிரச்சாரம் நடக்கும். இந்த ஆலாபனையை இங்கே போனால் அதற்கு பெயர் ஆலத்தி என்று பெயர். அங்கே ஆலாபனை பத்ததி என்பதற்கு இங்கே ஆலத்தி இயல்பிற்கு நமக்கு சிலப்பதிகாரத்தில் அதுக்கு ஒரு நூற்பாங்க. இதெல்லாம் நான் எழுதுவதில்லை. ஏன்னா எனக்கு கவிதை எல்லாம் எழுத வராது. எழுதி வச்சா பாட தெரியும், அவ்வளோதான். இது எல்லாமே நான் சொல்வது எல்லாம் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இதில் குன்றால் குறிலையும் கோடா நெடிலையும் நின்றால் மன்னகவன் தவ்வொழு நன்றாக நீளத்தால் ஏழும் நிதானத்தால் நீதி என்ற ஆழத்தியாம் என்று அறி. இதுதான் ஆழத்தி பாடம் முறையில் சொல்லிக்கிறது. இது அப்படியே ஒரு கல்வியிலையும் சமஸ்கிருதத்திலையும் ஆலாபனை பத்ததியும் இருக்கிறது. இந்த இப்போ நான் இதை செயல்படுத்தி காமிக்கிறேன். குன்றா குறை 5 கோடா நெடில் 5 இருக்குது. நெடில் 7ல் அந்த ஐயாவும் பாட முடியாது. ஆலாபனையும் பாட முடியாது. அதுக்காக தான் நெடில் 7. நன்றாக நீளத்தால் 7 சுரம் 7 இசை. நீளத்தால்னா எழுதிலே கூடாது.
நிதானத்தால் அதுக்கான காலப்பிரமாணம் நிதானம். இதை இப்போ என்னென்ன வரக்கூடாது? தவோடு மன்மதம் தவோடு வரும். எதில் எப்படி ஆலோசனை பண்ணணுங்கிறதுக்கான எழுத்த போச்சிருக்காங்க. தன்னானே தானே 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 தென்னா தெனா என்று பாடுவாரு. மன்னா ஆழத்தி சொல்லிருப்பாரு. அடுத்த சொல்லம் நீ இப்படிதான் ஆரம்பிக்கணும். அதை தன்னால ஆரம்பிக்காம தென்னா போட்டாங்கன்னா பாண்டியன் வளர்த்த தமிழ்ங்கிறதுக்காக தென்னான்னு போட்டாங்க. தன்னால ஆரம்பிக்கணும். தன்னாலே தான் சொல்றோம். தமிழ் இசைக்கான விளக்கத்தை ஏறத்தாழ ஒரு 1000 ஆண்டுக்குள்ள மிகச்சரியான விளக்கத்தை கொடுத்த ஒரே மகான் பாரதி. குயில் பாட்டு முதலிலே ஒரு கருத்தை வைத்தார்கள். தமிழ் இசை என்பது மும்மூர்த்திகளுக்கெல்லாம் முன்னாடி சீர்காழி மூவர். நாங்கள் பேசிக்கிட்டோம் சீர்காழி மூவர் தான் அப்படின்னு. அதாவது நம்ம தமிழ் சமூகமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. தமிழுக்கு நமக்கு தான் அனுமதி கிடையாதுன்னா வீட்டெல்லாம் பாடுறோமே கண்ணானே அப்படின்னு தான் அது ஒரு தேவாரம். அப்போ சீர்காழி மூவர் அப்படிங்கிற மாதிரி நாங்களே முடிவு பண்ணிட்டோம். ஆனால் சீர்காழி மூவருக்கு முன்னாடி ரொம்ப நாள் கழித்து சொன்னாங்க ஆதி மூவர்கள். தேவார மூவரை ஆதி மூவர், ஆதி தமிழிசை மூவர்கள் ஒரு பேர் விட்டாங்க. அதற்கு பிறகு ஆய்வுகள் தொடர்கின்றன. அப்போதான் சிலப்பதிகாரத்தில் ரொம்ப நாள் இதெல்லாம் இருக்கு. அங்கே இப்படியெல்லாம் பண்ணலான்றாங்க. இன்னொருத்தர் இதே பஞ்சமரம் சொல்றது உலகத்தின் எந்த இசை இலக்கண நூலையும் நான் பார்த்ததில்லை. எந்த இலக்கண நூலையும் எப்படி சுடி சேர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன எழுதுறீங்களா? ஏதாவது ஒரு இசை வடிவத்தில் எங்கேயுமே இல்லை. எப்படி சுடி கூட்டணும் பார்க்கறதுன்னு சொல்லலாம். அதுக்கு நீங்கள் இலக்கணம் பண்ண வேண்டாம். நீங்கள் எல்லாரும் செய்யுங்க. ஒருத்தர் பாட்டு சொன்னால் நாம் எல்லாரும் செய்யுங்க. பாத்ரூமில் போய் பாடணும்னா கூட நான் வந்து பண்ணேனே இங்கே வந்த உடனே அப்படின்னு அதுக்கு ஒரு இலக்கணம் எழுதுவோம். பஞ்சமம் எழுதி முதல்ல அதை சொல்லிட்டு தான் நான் சொன்ன குன்றாக நெடிலையும் கோடா நெடிலையும் சொல்றாரு. முதல்ல என்ன பண்றாரு? ஆலாபனை பாடுறதுக்கு முன்னாடி மகரத்தின் ஒற்றோடு சுருதி திரவம். சுருதி தமிழ் சொல். சு ரு தி 3 தமிழ் எழுத்து. இந்த சுருதி என்னாச்சு? ஸ்ருதி ஆச்சு. அப்புறம் ஸ்ருதி ஆச்சு. இஷ்ட வந்து இஷ்டாகி. இப்போ நம்ம குழந்தைங்க பேர் வைக்கிறதுக்கு என்ன கேட்பாங்க நிறைய பேர் நண்பர்கள்லாம். பேர் வைக்கிற பேர் வைக்கிறீங்கன்னா எப்படி வைக்கிறது? ஒரு 2 இஷ்யூ வரும். நம்ம பையன் பேருக்கே இஷ்யூ 2 வரும்னா சுருதியில் 2 இஷ்யூ வரதா? ஸ்ருதி ஆகிடுச்சு. அது ஸ்ருதி ஆனால் நம்ம சொல்றோம் நம்மளோட இல்லை. சுருதி என்ற சொல் ஏராளமான இடங்களில் நம்ம நிறைய நூல்களுக்கு எடுத்து முடியும். இங்கே மட்டும் சொல்றேன். மகரத்தில் ஒட்டினால் சுருதி பெறவும். இங்கே தொடாசியிலேருந்து வந்தது தான் அந்த பஞ்சமரப்பை இங்கேயே உங்களுக்கு மொழிபெயர்க்க போட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பஞ்சமரப்பில் இது இருக்கு. இல்லைன்னா நான் முகவரியை கேட்டு வாங்கி என்னை யாராவது திட்டலாம். யாருக்குன்னா ஃபோன் நம்பர் வாங்கி எடுத்துட்டு இல்லைன்னா இந்த 2-3 மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். என்னன்னா நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுட்டு போனோம். உலகின் ஆதி இசை தமிழ் இசைன்னு நான் சொல்ல போல. ஏன்னா மனித எங்கெல்லாம் தோன்றிருக்கோ எல்லாருக்கும் இசை தோன்றியிருக்கு. ஆனால் இலக்கணத்தோடு தோன்றியதுன்னு மட்டும். ஏன்னா கர்நாடக இசைகளுக்கு சொல்லக்கூடிய இன்றைக்கு இந்திய இசைகளுக்கான முதல் இயல் நூல் 12ஆம் நூற்றாண்டு இறுதியில் தான் வருது. அதைத்தான் இப்போது இந்தியா முழுவதும் முறை கூட்டாளி செய்திருக்கிறார்கள். கர்நாடக செய்திருக்கிறார்கள், இலக்கணமாக படிக்கிறார்கள். ஆனால் நமக்கு 2000-2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க. பாணரப்பட்டின குறிப்பு தொல்காப்பியத்தில் இருக்கு. தொல்காப்பியத்திலேயே வந்து இசைத்தமிழ் நூல் இருந்ததுன்னு சொல்றாரு. நரம்பின் மறை அப்படின்னு சொல்றாரு. இந்த இதை சொல்லும் பொழுது அளவடை பற்றி சொல்லும் பொழுது சொல்றாரு. ஒற்றிசை நீடலும் அது உயிர் அளவெடுத்தல். அளவிறந்து உயிர் தள்ளும் ஒற்றிசை நீடலும்
உலகன மொழிவ அப்படின்னு அரபி முறையில் ஒரு நூல் இருக்கு அப்படின்னு சொல்றது. சொல்லிட்டா முடிஞ்சது. இதோட நீங்க எங்கிருந்து உடனே இப்போதான் உடனே உடனே இப்போ என்னன்னா இதுக்கு அடுத்த பாட்டு இந்த சுருதி சேர்த்துருங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆலாபனை பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் இதை பாடுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்முடைய இலக்கணங்கள் சொல்லி இருக்குதுங்க. அதில் இப்பொழுது இந்த பல்லவி இதெல்லாம் எது முன்னோடி என்று இந்த பெரிய பிரச்சனை, கீர்த்தனைக்கு எது முன்னோடி, பல்லவிக்கு எது எல்லாம் முன்னோடி என்று சொல்லும் பொழுது வரி பாடல்கள் தான் முன்னோடியாகும். வரி பாடல்கள் தான் முன்னோடி, பல்லவிக்கு பேர் முகவரி என்று சொல்கிறார்கள். அதில் அற்புதமான ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காணல் வரிகளை அதை எப்படி அவர்கள் சுதி கூட்டினார்கள் என்ற விளக்கமாக அவ்வளவு அற்புதமாக அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த பாடலை அதில் முதல்ல மாதவியும் கோவலனும் காணல் வரி இதுக்கு கடற்கரைக்கு போகிறாங்க, அங்கே காணல் வரி பாட போகிறாங்க. காணல் வரி பாடுறதுக்காக அங்கே போன உடனே இவங்க சுருதி கூட்டி விட்டு அவர் பாட போடுறதுக்கு முன்னாடி இவர் நான் பாடுறேங்கிறார், நான் பாடுறேன் அப்படிங்கிறாரு. அந்த நிலையில் அவர் கோவலன் பாட தொடங்குகிறார். இந்த வரிப்பாடலில் தான் பல்லவியில் நான் சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, பல்லவி என்பது கடைசியாக வருகிறது தமிழ் செய்கிறது. இங்கெல்லாம் நம்ம வந்து கீர்த்தனங்கள்ல முன்னாடி வரணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். எடுத்து வைக்கிறேன். அதுதான் அவருடைய ஏற்பாடு. வரிக்காக தான் பாருங்க. அதில் அற்புதமான பாடல்களிலே நாங்கள் கூட இசையமைத்து பாடியிருக்கிறோம். அது ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுத்துக்கணும். தமிழ் சின்னாலே கொஞ்சம் இடங்கள் வருதுலாம் இருக்கணும். இப்போ சரி, கருத்து விட்டது காணவர்கள் 1000 வருஷம் தேவை. இதில் முதல்ல வந்து பாடலை தொடங்குறது கோவலன். அது வந்து எவ்வளோ அற்புதமாக பாருங்க. அவங்க அதுக்கு முன்னாடி ஆலாபனை செய்கிறார்கள் என்ற குறிப்பிடலாம். அதுதான் நிறைய அந்த இடத்துலாம் யாரில் என்னென்ன பண்ணலாம் இசைத்தார்கள் அப்படிங்கிறது. இது வந்து நெய்தல் நலத்தில் நடக்குது. திணை கோட்பாட்டின்படியே அந்த சிலப்பதிகாரத்தை முழுவதுமாக அவர் எழுதியிருக்கார். இளங்கோடிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இசை பற்றி நாடகங்கள் திங்கள் மாலை புகையால் சென்னி செங்கோலது போதி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவதாழி திங்கள் மாலை புகையால் சென்னி செங்கோலது போதி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவதாழி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவதொழுதல் கயத்தண்ணாய். இதுதான் ஒற்றை செய்தியிடம். அதுக்காக சொல்றேன், இந்த இயல் முடிகிற ஒற்றை செய்த எவ்வளவு வேணாலும் நீட்டிக்கலாம்.
கயக்கண்ணாய் கங்கை தன்னை புணர்ந்தாலும் கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவதொழினாய் மங்கை மாத பெரும் கரிதேவாழி காவேரி ஹரிதேவாழி காவேரி ஹரிதே வாழி காவேரி. நான் இது காணலாத ஒரு இசையில் அதை செய்திருக்கேன். நெய்தல் பண்ணோடு கிளைப்பண் தொடர்புடைய கிளைப்பண்கிறதுக்காக எல்லாத்தையுமே நெய்தல் பண்ணால் ஒரு பண்ணலையே அத்தனை பாட்டி தமிழில் பாடிக்கும். அது ஒரு குறியீடு. இந்த திணைக்கு இந்த பண் என்பது தனி அடையாளமாக சொல்லப்பட்டதான ஒழிய அந்த உணவுனா அந்த உணவு மட்டுமே நான் புரிஞ்சுள்ளது சாப்பிடுவோம். எல்லா உணவும் தான் சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு அடையாளம் தெரிவிக்கப்படும். இவர் இப்படியே பாடிட்டு போகிறாரு. இங்கே ஒரு சின்ன கதை, ஏன் சிலப்பதிகாரத்துக்கு மொத்த கதையும் இங்கே தான் ஆரம்பிக்குது. அவள் வாசிச்சுட்டு எதையா பாடிப்பான். இவர் வாங்கிட்டு பாடிக்கிற போக காவிரியை முன்னாடியே நேசிக்கிற, ஆனால் இப்போ போய் கங்கை மேலே படையெடுத்து ஜெயிச்சார் இல்லையா சோழர். இப்போ போய் அவளையே நீ இது பண்ணிக்கிறப்ப காவேரி எவ்வளோ பொறுமையாக நீ அவளோடு வாழ்வதை ஒத்துக்கொள்கிறாள். இதுவோ தமிழ் கற்பனுடைய மிக சிறப்பு. காதலியாக இருக்கக்கூடிய பாடலாக மாதவி புரிந்து கொள்கிறாள். மாதவி அதுக்கு பதில் பாட்டு. இப்போ மொழியில் சொன்னால் எசப்பாட்டு சொல்லலாம். அவள் எசப்பாட்டு பாடலாம். அவ்வளோ பாடல் பாடுறான். அதில் அவள் பாடல் பாடுறது மருந்து பண்ண சிறந்தாப்ப மணிப்பு வாழையது போது கருங்கயக்கன் விழி தொல்கி நடந்தாய் வாழி காவேரி கருங்கயக்கன் விழி தொல்கி நடந்த எல்லாம் கணவன் இருந்து செங்கோல்யாவை அறிவே வாழி காவேரி திருந்து செங்கோல்யாமை அறிவே வாழி இப்படி நீட்டி முடக்கிறது தான் இங்கே சொன்னாரு. இதை பாடுறதுக்கு முன்னாடி நீங்கள் சுருதி முடிக்கணும். அதுக்கப்புறம் நல்ல நீட்டி பாடுறதுங்கிறது தான் அவர் சொன்னார். நீங்கள் குடியில் நீட்டணும், நெடியில் நீட்டலாம். இங்கே ஒரு மாத்திரம் 2 மாத்திரம் 32 மாத்திரம் நீட்டலாம். மதுரை சோமசுந்தரம் ஒரு 64 மாத்திரம் நீட்டார். முருகையான நீட்டார் பார்த்துக்கிட்டீங்களா? இது எல்லாமே தமிழிசையினுடைய இலக்கணப்படிதான் இன்றைய கர்நாடக இசை இயங்கிக் கொண்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக பேரொன்று மாறி போயிருக்குது அப்படிங்கிறத மட்டும் இங்கே மனத்தில் நிறுத்தி, ஏன்னா நிறைய தேவாரம் பாட இருக்கிறார். இதில் எல்லா இசையும் இந்திய முழுமைக்குமான ஆதி இசை வடிவமாக தொடங்கியது நிகழ்வு தான். அதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, அந்த ஆலாமனை என்று வரும்போது நம்முடைய மிகப்பெரிய தமிழிசைக்கான ஒரு இது அதுதான். நாம் பாருங்க பேசும்போது ஒரு இசையுடைய தமிழ் என்பது இசை மொழி. அது பாரதிதாசன் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறார் பல இடங்களில். அதனால தான் அவர் தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழுக்கு அமுதம்னா இசை அமுதுன்னு சொல்கிறார். தலைவர் முகத்து தமிழ் இசை அமுது. தமிழ் சொல்லுவது அது மாதிரி சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லேன்னு அதனால தான் பாரதி சொன்னார். இந்த இதில் சில அற்புதமான இந்த ராமானுஜ காவியத்தில் ஒரே ஒரு பாடல் ஐயாவுடையது. அது இசைப்பாடலாக அவர்கள் பாடவில்லை. பல இசை பாடல்களை நாங்கள் இதில் அடையாளம் கண்டிருக்கிறோம். அதில் ஒரே ஒரு பாடலை மட்டும் காலம் பற்றி சுருக்கமாக அதை சொல்லி எழுதி செய்கிறேன். இதில் நூற்றோருடைய வரலாறு அவ்வளோ அற்புதமாக இசையோட பாடலாம். அப்போ இன்னும் நம்ம விட்டுட்டோம் அந்த கற்றுக்காம பாருங்க. நீங்கள் இன்னும் பண்ணாமல் பாட முடியாதுங்க. அதுக்கு ஒரு இலக்கணம் தமிழை தவிர வேறு எதையும் அந்த ஒரு பிடிப்பை வச்சுக்கோங்க. இதே எவ்வளோ நேரம் பண்ண முடியும்? அதுதான் உடனே தா சொன்னார்.
விண்ணரங்கில் தோன்றி உயிர் குலத்தை வாழ வைக்கும் நாளிலே போல் பல கலையும் பல கவியும் படைத்த ஞான பக்குவமும் வித்தகமும் படைத்த சான்றோர் இலகு புகழ் ஏந்து திரு அடிகள் என்னும் இலை மலர்கள் தந்த மகரந்தமாகி நலம் பொழியும் செந்தமிழர் நாட்டு மண்ணை நாவார நெஞ்சார வணங்குகின்றேன். காலாயிரம் கொண்டு நடக்கும் கங்கை கற்பகத்தின் பூங்கொம்பு காமதேனும் மேலாயிரம் நாட வழங்கும் சிந்தா மணியமுத சுரபியெல்லாம் இணை தொன்று ஆகி பாலாயிரம் குடங்கள் பழுத்த சென்றேன் பல்லாயிரம் குடங்கள் பொழிவதென்ன நாலாயிரம் தந்த ஆழ்வார் நாலாயிரம் தந்த ஆழ்வார் தங்கள் நறுந்தமிழை உச்சி மிசி போற்றுகின்றேன் நறுந்தமிழை உச்சி மிசை போற்றுகின்றேன் என்று தொடர்ந்து அது ஐயாவுடைய நோக்காண்டு விழாமல் சொன்னீங்கன்னா இதை முழுசா நான் பார்க்குறேன். நானும் திடமா இருந்தா அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அற்புதமான ஒரு பாட்டில் அந்த ராமானுஜத்தை கொண்டு வர தொடக்கத்திலே கொண்டு வர காட்டுவாங்க. ராமானுஜம் ராமானுஜம் ராமானுஜம். ஒரு குழுவினர் போயிட்டு இருக்காங்க காட்டில். அங்கே அந்த சத்தம் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி ஐயா காப்பியத்தில் கொண்டு வராங்க. தொடக்கத்தில் ராமானுஜம் 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 என் நாளிலும் எப்போதிலும் எங்கள் உயிர் மாதம் ராமானுஜம் 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 இரவில் பகல் என் நேரம் எம் முள் குடதீபம் ராமானுஜம் 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 நாமம் ஈடற்றதும் இணையற்றதும் ஆகும் புகழ்வேதம் ஆகும் புகழ்வேதம் ஆகும் புகழ்வேதம். இது பூரா அந்த வேதங்கிறது இன்புக்கு நான் கொடுக்குற இசை. இதெல்லாம் தொல்காப்பியர் எனக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்குறாரு. என்னையா இன்புக்கு அதை மாத்திர சில இடத்துல மாதிரியே கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு தான் ஆடல் பாடல் இசையே தமிழே என்று சொன்ன இடத்துல அடியாருக்கு நல்லார் உரை அரும்புற உரை சொல்கிறது. தமிழே என்பது இயல் இசை நாடகம் என்ற 3 தமிழ்களும் என்று சொல்லி 3 தமிழுக்கும் தனித்தனி இலக்கணங்களை வகுத்த இனம் தமிழினம். அது அந்த தமிழ் இசை தான் இந்த தெற்காசிய நாடுகள் ஆசிய நாடுகளில் பல இதுக்கு அடிப்படையாக. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சைனாவில் ஒரு ஒலிம்பிக் நடந்தது, ஜப்பான் டோக்கியோவில் ஒரு ஒலிம்பிக் நடந்தது. அவர்களுடைய ஆதி இசையிலே ஆர்கெஸ்ட்ரா பண்ணியிருந்தாங்க, எல்லாரும் பார்த்துருக்கோம். இப்போ நான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி மலேசியாவுக்கு போயிருக்கேன். அங்கே ஒரு வெளிநாடு வந்து ஒரு இது பண்ணாங்க. அவங்க மலேசிய குடிமக்கள் அவர்களுடைய இசையமைக்கவும் முன்னாடி வர்றாங்க. நாம் நம்ம தமிழ்தாய் வாழ்க்கை பாடுற மாதிரி அவருடைய ஆதி இசை பண்ணில் ஆதி பண்ண பாருன்னா கடைசியாக அது என்னன்னா சுத்தமான முல்லைப்பண். நம்முடைய முல்லைப்பண் முல்லைகளிலே தோன்றியது. அது முதல்ல இங்கே தான் தோன்றியது. அதுக்கு ஆதாரமாக விளங்குவது கபிலோதயம். அதுதான் முல்லைப்பண் என்று சொல்கிறோம். அதுக்கு பேர் இன்னைக்கு மோகனம். அந்த பேர் மோகனம்னு மாறிட்டாக்க அது தமிழ் இல்லாமல் போயிடுமாங்கிறது கேள்வி. தமிழ் பெயர்களே எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ளே எத்தனை தமிழ் பெயர் இருக்குது. அப்புறம் இசையில் மட்டும் இருக்கிறோம். எத்தனை பேர் நம்மளை ஆணைக்கு போயிருக்கிறோம். ஒத்தனா 2 பேரா கடைக்கே இருக்கிற கடைக்கு வரைக்காத மாதிரி அத்தனை பேர் நம்மை அடிமைப்படுத்தி 1000 1000 2000 3000 ஆண்டு வரலாற்று ஆண்டுவிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு மாற்றிட்டு தான் போவான். அதை எல்லாத்தையும் தாண்டி அழியாமல் நிற்கின்ற ஒரு மரபு என்பது நம்முடைய இசை மரபு. எவ்வளவு சொல்லி நிறைவு செய்கிறேன். மீண்டும் இந்த வாய்ப்பை படித்த அவங்க ஐயா சிற்பி அவர்கள் அந்த மிகப்பெரிய அவர் சொல்வார். நான் வந்து அவர் சொல்லுவார், என்னுடைய பெயர் நான் பாரதியன் என்று அவர் அடையாளம். நான் பாரதியன் என்று சொல்வார். பாரதியன்னா சிந்து. அந்த சிந்து பாடல்கள் அவ்வளவு அவருடைய கவிதைகளுக்குள்ளேயே இருந்து பாடல்களுக்குள்ளே இருக்கு. அப்புறம் இன்னும் ஒரு சின்ன செய்தி, இளையராஜா
பாணியில் அவர் பாடிய பாடல்கள்னு தமிழ் உலகத்தில் எல்லாருக்கும் வருத்தம் என்னை தவிர. ஏன்னா எனக்கு அந்த வருத்தம் இல்லை. ஏன்னா ஐயா கேட்டு வேறு மாதிரி பாட்டாக வந்துடும். யார் போனாலும் அவங்க மாற்றிடுவாங்க. பெரிய உதாரணம் பாரதிதாசன். பாரதிதாசன் வரலாற்று சினிமாவில் போய் தான் அவர் எல்லாத்தையும் இறந்தார். அவரை ராஜஸ்தான் ஒரே நான் புத்தகங்களை கட்டுரைகளை எழுதிக்கிற படிச்சுக்கலாம். என்னுடைய நூல்களில் தான் எனக்கு எவ்வளோ மனம் நொந்து போனார் சினிமாவுக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் நினைக்க நாங்கள்லாம் பார்த்து இன்றைக்கி நான் வர முடியுமா வரலாமான்னு நினைக்கிற போதுதான் அவரை பார்த்து தான் நாங்களும் வரணும். சிற்றையாவுடைய செயல்பாடுகளை பார்த்து தான் எங்களுக்கு உத்வேகம் கிடைக்கிறது. ஆனால் அந்த உத்வேகத்துக்கு அவருக்கு சினிமாவுக்கு போயிட்டு அது சினிமான்னு நான் எனக்கு சந்தேகமாக இருக்கேன். ஏன்னா சினிமா எல்லாரையுமே அதனுடைய இழுப்புக்கு இழுத்துவிடும். அதை மீண்டு வந்து நிற்பவர்கள் என்பது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் காலத்தால் அழியாத முடியாத ஒரு கவிதைகளை அந்த ஞானம் படைத்த ஒருத்தர் வரும்பொழுது சினிமா தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர் எல்லாரும் அந்த தமிழை ஞானத்தோடு புரிந்து கொண்ட காலத்தில் அவருடைய பாடல்கள் திரைப்படத்திலும் வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனக்கு அவர் அந்த போரைங்கிறது ஒரு மகிழ்ச்சி தான். அதில் போயிருந்தாங்கன்னா ராமானுஜ காவியம் கிடையாது தமிழுக்கு அவர்கிட்ட உறுதியாக சொல்லுவாங்க. இது என்னுடைய அனுபவம். நன்றி.